எப்பவுமே பிரியாணினா நிறைய மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. அதுதான் பிரியாணிக்கான மரியாதையே. பட் எனக்கு அந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் போல ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்பைசஸ்ல வெறும் அந்த ஸ்டார் அனீஸும் பிரியாணி எல்லாம் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த பிரியாணில எப்பவுமே குக்கர்ல செய்யறதை விட பாத்திரத்தில் செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டவ்ல பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமா எண்ணெய் நெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் ஸ்டார் அனீஸும் இந்த பிரியாணியிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, 2 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இந்த அரிசி வெஜிடபிள் வேகிற அளவுக்கு தண்ணி தேவையான அளவு அளந்து ஊத்திட்டு அது நல்லா கொதிக்க விட்டுறணும். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சாதம் 3/4 பதத்துக்கு மேல வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா ஸ்டீம்லயே உதிரியா வெந்து வந்துடும். அடுத்ததான் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டான ஒரு பிரியாணி ரெடி. உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஸ்பைசஸ் கம்மியான பிரியாணி தான் சாப்பிட பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.